மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்களை டான் டிவியின் கல்வி சேனல் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த காணொளியில் நாணய மாற்று வீதம் தொடர்பாக பார்த்தோம். அந்த நாணய மாற்று வீதத்தில் நாணய பெறுமதி இறக்கம் தொடர்பாக நாங்கள் கடந்த காணொளியில் ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இப்போ மீண்டும் நாணய பெறுமதி இறக்கம் என்றால் என்ன? அப்போ ஒரு நாடு நிலையான நாணய மாற்று வீத முறையின் கீழ் இயங்கும் போது நாணய பெறுமதி இறக்கம் எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு விளங்கப்படுத்துவோம் என்றால் நிலையான நாணய மாற்று வீதத்தை. அப்ப நிலையான நாணய மாற்று வீத முறையின் கீழ் ஒரு நாட்டு நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதி, நிலையான நாணய மாற்று வீதத்தின் கீழ் ஒரு நாட்டு நாணயத்தின் வெளிப்பெறுமதி நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் திட்டமிட்டு குறைக்கப்பட்டால் அது நாணய பெறுமதி இறக்கம். அப்ப நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகளினால் பெறுமதியானது திட்டமிட்டு குறைக்கப்பட்டால் நாணய பெறுமதி இறக்கம். அந்த நாணய பெறுமதி இறக்கத்தினுடைய எதிரான நடவடிக்கை தான் நாணய பெறுமதி ஏற்றம். அப்ப நிலையான நாணய மாற்று வீத முறையின் கீழ் நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தம் நாட்டு நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதியை திட்டமிட்டு உயர்த்தினால் அது நாணய பெறுமதி ஏற்றம். அப்ப நாணய பெறுமதி இறக்கமும் நாணய பெறுமதி ஏற்றமும் நிலையான நாணய மாற்று வீத முறையோடு தொடர்புடையதென்பதை மாணவர்கள் தெளிவாக முதல் விளங்கிக் கொள்ளுவோம். அப்ப நாணய பெறுமதி இறக்கம் நிலையான நாணய மாற்று வீதத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப நிலையான நாணய மாற்று வீத முறையில் ஒரு நாடு இயங்குகின்ற போது நாணயத்தின் வெளிப்பெறுமதியை கூட்டலாம் அல்லது நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதியை குறைக்கலாம். அப்ப நாணய பெறுமதி இறக்கம் நாணய பெறுமதி ஏற்றம் என்று நாங்கள் அதை வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்ப ஒரு நாடு நாணய பெறுமதி இறக்கம் செய்வதால் அங்கு என்ன விளைவு ஏற்படும்? அப்ப நாங்கள் இரண்டு வகையான விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி அன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்து அதுல ஒரு விளைவு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். ஒரு நாணய பெறுமதி இறக்கம் செய்தால் ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கும். இது எவ்வாறு நிகழும் என்றதை நாங்கள் கடந்த காணொளி ஊடாக பார்த்துட்டோம். அப்ப இன்றைக்கு நான் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட போகிறேன். இறக்குமதி செலவுகள் குறைவடையும். நாணய பெறுமதி இறக்கமானது நிகழுகின்ற போது இறக்குமதி செலவுகளை குறைக்கும். இதிலையும் மாணவர்கள் தெளிவாக இருக்கணும். என்னென்றால் நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் இதை விளங்கப்படுத்துகிறோம். இப்ப அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்தனே, இந்த நாணய பெறுமதி இறக்கம் நிகழும் போது ஏற்றுமதி வருமானம் கூடும். அதை ஏற்றுமதி வருமானம் கூட வேணும் என்றால் முதலாவது சொன்ன நாங்கள் உள்நாட்டில் பணவீக்கம் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த நாடு ஏற்றுமதிக்காக உற்பத்தி செய்கிற பண்டத்தினுடைய உற்பத்தி செலவு மாறக்கூடாது. அப்ப உள்நாட்டில் பணவீக்கம் இல்லை. இரண்டாவது நிபந்தனை சொன்ன நாங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிற பண்டங்களினுடைய கேள்வி நிகழ்ச்சி ஒன்றை விட பெரிதாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி பண்டங்களினுடைய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றை விட பெருசாக இருக்கும். அவ்வாறு இருந்தால் தான் நாணய பெறுமதி இறக்கமானது ஏற்றுமதி வருமானத்தை கூட்டும். அதே போல இரண்டாவது நிகழ்வு பாருங்கள், இறக்குமதி செலவுகளை குறைக்கும். இது எவ்வாறு சாத்தியப்படும் என்றதை நீங்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம்.
ஒரு நாடு நாணய பெறுமதி இறக்கத்தை செய்தால் இறக்குமதி செலவீனங்கள் குறைவடையும். இது எவ்வாறு சாத்தியப்படும்? சரி, இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். சரி, இப்ப இலங்கை அமெரிக்காவில இருந்து ஒரு எக்ஸெண்ட பண்டத்தை இறக்குமதி செய்ய போகுது. அப்ப இறக்குமதி பொருளினுடைய விலை வெளிநாட்டு நாணய வடிவில் இருக்கும். இப்ப நாங்கள் இறக்குமதி செய்கிற பொருளின் விலை $10. இப்ப நாணய மாற்று வீதம் ஒரு அமெரிக்க டாலர் 150 LKR ஆக இருக்கின்றது. இதை யார் தீர்மானித்தது? நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகள். அப்ப நாடு நிலையான நாணய மாற்று வீத முறையில் இருக்கு. அப்ப ஒரு அமெரிக்க டாலர் 150 LKR. அப்ப இறக்குமதி பொருளினுடைய உள்நாட்டு சந்தை விலை, இறக்குமதி பொருளின் வெளிநாட்டு சந்தை விலை தான் டாலர்ல இருக்கும். அப்ப உள்நாட்டு சந்தை விலை, இப்ப அமெரிக்கால இருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுகிற பண்டம் இலங்கை சந்தையில என்ன விலையா இருக்கும்? அப்ப நாங்க ரூபாவில தானே சொல்ல வேணும். அப்ப நாணய மாற்று வீதத்தை பயன்படுத்தி ரூபாவுக்கு மாத்துறீங்க. அப்போ ஒரு டாலர் 150 என்றால் 150 10ஆல நீங்க பெருக்கினால் 1500 ரூபாய். அப்ப நாங்கள் இறக்குமதி செய்யப்படுகிற பண்டத்தினுடைய விலை 1500 ரூபாய். அப்ப உள்நாட்டு சந்தை விலை 1500 ரூபாய். இறக்குமதி செய்யப்படுகிற பண்டத்தினுடைய உள்நாட்டு சந்தை விலை. இப்ப உள்நாட்டில கேள்வித்தொகை, அப்ப உள்நாட்டில கேள்வித்தொகை இறக்குமதி செய்கிற பண்டத்துக்கு இப்ப உள்நாட்டு சந்தையில கேள்வித்தொகை 100 அலகுகள் என்று விற்பமே. அப்ப 1500 ரூபாய் விலையில நாங்கள் 100 அலகு பொருளை இம்போர்ட் பண்ணினால் எங்களுடைய இறக்குமதி செலவு அப்ப 1500 தர 100, 1500 தர 100, அப்ப 1,50,000 ரூபாய். அப்ப இறக்குமதி செலவீனம் 150 இருக்கும். அப்ப ரூபாய் வடிவில நான் இறக்குமதி செலவை வெளிப்படுத்தி இருக்கிறேன். சரி, இப்ப இறக்குமதி செய்கிற பண்டத்தின் வெளிநாட்டு சந்தை விலை மாறவில்லை. பாருங்கள், அதே $10 அமெரிக்காவிலிருந்து எங்களுக்கு அந்த பண்டம் கிடைக்குது. இதுல பிள்ளைகள் நீங்கள் ஒரு விஷயம் விளங்க வேணும். இறக்குமதி செய்ய போக்குவரத்து செலவுகள் இருக்கும். இப்ப நான் அதை கருத்தில் எடுக்க இல்லை. இறக்குமதி செய்யப்படுகிற பண்டத்தின் மீது உள்நாட்டிலை சுங்கப்பகுதியினர் தீர்வைகளை அறவிடுவார்கள். அப்ப இப்ப இறக்குமதிகள் மீது எந்த விதமான தீர்வையும் விதிக்கப்படவில்லை என்ற எடுவோலை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் டிரெக்டா மாத்துகிறோம். இப்ப இலங்கை ரூபா பெறுமதி இறக்கம் நடந்திருக்குது. அப்ப ஒரு அமெரிக்க டாலர் 200 LKR. இப்ப ஒரு அமெரிக்க டாலர் 200 LKR. அப்ப இலங்கை ரூபா பெறுமதி இறக்கம் ஆயிற்று. அப்ப பாருங்க, அப்ப $10 நீங்கள் 200ஆல பெருக்கினால் அப்ப நாங்கள் இறக்குமதி செய்யப்படுகிற பண்டத்தினுடைய உள்நாட்டு சந்தை விலை 2000 ரூபாய். அப்ப நாணய பெறுமதி இறக்கம் நிகழ நிகழ இறக்குமதி செய்யப்படுகிற பண்டத்தினுடைய உள்நாட்டு சந்தை விலை கூடும். உள்நாட்டு சந்தை விலை என்று மாணவர்கள் நான் குறிப்பிடுவது ரூபா வடிவில். இப்ப நாங்கள் இறக்குமதி செய்கிற பண்டத்தினுடைய கேள்வி நெகிழ்ச்சி, இறக்குமதி செய்கிற பண்டத்தினுடைய கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை விட பெருசு. அப்ப ஏற்றுமதிகளுக்கான கேள்வியும் நெகிழ்ச்சி உள்ளது, இறக்குமதிகளுக்கான கேள்வியும் நெகிழ்ச்சி உள்ளது. பாருங்கள், அப்ப நெகிழ்ச்சி உள்ளது, அந்த இடுகோள்களை விளங்கும். அப்ப நெகிழ்ச்சி உள்ளது. அப்ப இறக்குமதி பொருளினுடைய விலை சிறிய அளவால் அதிகரித்தால் கேள்வித்தொகை பெரிய அளவால் குறையும். அப்ப இப்ப பாருங்கள், 100 அலகாக இருந்ததை இப்ப நாங்கள் 50 அலகாக மாற்றுகிறோம்.
அப்ப அங்கே இறக்குமதி செலவு 2000 தர 50. அப்ப 2000 தர 50 என்றால் 100,000. அப்ப 1,00,000 ரூபாய். அப்ப பாருங்கள், நாணய பெறுமதி இறக்கம் செய்தால் ஒரு நாட்டினுடைய இறக்குமதி செலவுகள் குறையும். அப்ப இப்படி மாணவர்கள் ஒரு எளிமையான உதாரணத்தை பயன்படுத்தி இந்த நாணய பெறுமதி இறக்கத்தால் என்ன நிகழும் என்பதை முதல் விளங்குவோம். அப்ப நாணய பெறுமதி இறக்கம் நிகழ்ந்தால் ஒன்று ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கும், இரண்டாவது இறக்குமதி செலவுகள் குறையும். ஏற்றுமதி வருமானம் கூடும், இறக்குமதி செலவுகள் குறையும். ஆனா என்ன எடுகோளின்படி விளங்கப்படுத்தி இருக்கிறோம்? என்ன எடுகோளின்படி பாருங்க, இறக்குமதி செய்கிற பண்டத்தின் வெளிநாட்டு விலை மாறவில்லை. அப்ப வெளிநாட்டிலை நாங்க இந்த நாட்டில இருந்து அந்த பண்டத்தை இம்போர்ட் பண்றோமோ அந்த நாட்டில பணவீக்கம் இல்லை. இறக்குமதிக்கு பதிலாக உள்நாட்டில் ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்து கொண்டு ஒரு நாடு இருக்கலாம். அப்ப இறக்குமதிக்கு பதிலாக உற்பத்தி செய்யப்படுகிற பண்டத்தின் விலையும் மாறக்கூடாது. அப்ப உள்நாட்டிலும் பணவீக்கம் இல்லை. அப்ப நாணய பெறுமதி இறக்கத்தை மேற்கொள்ளும் போது உள்நாட்டு நாணய வடிவில் இறக்குமதி பொருளின் விலை அதிகரிக்கும். அப்ப விலை அதிகரிக்கின்ற போது செலவீனம் குறைய வேண்டும் என்றால் இறக்குமதி செய்யப்படுகிற பண்டத்தின் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை விட பெருசா இருக்கும். இறக்குமதி செய்யப்படுகிற பண்டத்தினுடைய கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை விட பெருசா இருக்கும். அப்ப கேள்வி நெகிழ்ச்சி உள்ளது. அப்ப கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றை விட பெருசாக இருக்கும். அப்பதான் பாருங்க, விலையில ஏற்படுகிற ஒரு சிறிய அதிகரிப்பு கேள்வி தொகையில பெரிய வீழ்ச்சி. அப்ப நெகிழ்ச்சி உள்ள பண்டத்தில் விலைக்கும் நுகர்வோன் செலவுக்கும் எது தொடர்பண்டது மாணவர்களுக்கு 2ஆம் பாட தியரி ஞாபகம் இருக்கும். அப்ப இறக்குமதி பொருளின் விலை அதிகரிக்கும் போது கேள்வி தொகையானது பெரிய அளவால் வீழ்ச்சி அடைந்தால் அங்க இறக்குமதி செலவீனங்கள் முன்னரை விட குறையும். அப்ப இப்ப என்ன முடிவுக்கு வந்துட்டோம்? நாணய பெறுமதி இறக்கம் ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானங்களை கூட்டும், இறக்குமதி செலவீனங்களை குறைக்கும். ஆகவே யோசிச்சு பாருங்கள், பண்டை ஏற்றுமதி வருமானத்துக்கும் பண்டை இறக்குமதி செலவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்தான் சென்மதி நிலுவையில படிச்ச நாங்கள் வர்த்தக மீதி. பண்டை ஏற்றுமதி வருமானத்துக்கும் பண்டை இறக்குமதி செலவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் வர்த்தக மீதி. அப்ப பண்டை ஏற்றுமதி வருமானம் கூடும், பண்டை இறக்குமதி செலவு குறையும். அப்ப ஒரு நாட்டினுடைய வர்த்தக மீதியில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பாருங்க, இந்த வர்த்தக மீதியில பிள்ளைகள் முன்னேற்றம் ஏற்படும். இப்ப சகவாக வர்த்தக மீதி இருந்தால் அந்த சக மேலும் கூடும். வர்த்தக மீதியானது மைனஸாக இருந்தால் இந்த மைனஸ் குறையும். வர்த்தக மீதி சகவிலையும் இருக்கலாம், சயவிலையும் இருக்கலாம். நேர்கணியமாக வர்த்தக மீதி இருக்கின்ற போது இந்த நேர்பெருமானம் மேலும் மேலும் கூடும். மறைப்பெறுமதியில வர்த்தக மீதி இருந்தால் அந்த மறைப்பெறுமதியானது குறைஞ்சு கொண்டு வரும். இலங்கை போன்ற நாடுகள்ல ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், வர்த்தக மீதி எதிர்கணியம். அப்ப அந்த வர்த்தக பற்றாக்குறை, இந்த வர்த்தக மீதியில் இருக்கிற மைனஸ், அப்ப வர்த்தக பற்றாக்குறை குறையும். அப்ப சென்மதி நிலுவையில பாருங்கள், பண்டை ஏற்றுமதி இறக்குமதி, சேவை ஏற்றுமதி இறக்குமதி, அப்ப இவையெல்லாம் சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கோடு தொடர்புடையது. அப்ப நாணய பெறுமதி இறக்கம் நிகழ்கின்ற போது நடைமுறை கணக்கினுடைய வரவு அதிகரிக்கின்றது. நடைமுறை கணக்கின் வரவு பிள்ளைகள் கூடுகின்றது, நடைமுறை கணக்கினுடைய செலவுகள் குறைகின்றது. ஆகவே சென்மதி நிலுவை என்ற நடைமுறை கணக்கிலை
ஒரு முன்னேற்றம். அதுவும் அங்க வர்த்தக மீதி சொன்ன மாதிரி நடைமுறை கணக்கின் மீதி பிளஸாக இருந்தால் அந்த பிளஸ் மேலும் கூடும், மைனஸாக இருந்தால் அந்த மைனஸ் குறையும். ஆகவே சென்மதி நிலுவையினுடைய ஒரு நடைமுறை கணக்கிலை ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு போகும். விளங்குது? அப்ப நாணய பெறுமதி இறக்கத்தை ஒரு நாடு செய்வதாலே என்ன விளைவுகள் ஏற்படும் என்றதை இப்ப மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப இந்த நாணய பெறுமதி இறக்கத்தாலே ஒரு சாதகமான ஒரு ஏற்றுமதி வருமானம் அதிகரித்து இறக்குமதி செலவு குறைய வேணும் என்று சொன்னால் அந்த ஏற்றுமதி பொருட்களின் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றை விட பெருசா இருக்கும். இறக்குமதி பொருட்களினுடைய கேள்வி நிகழ்ச்சி ஒன்றை விட பெருசா இருக்கும். நாங்கள் தனித்தனியனாக சொல்லிக்க கேள்வி நிகழ்ச்சியும் ஒன்றை விட பெருசு, நிரம்பல் அதாவது இறக்குமதி செய்கிற பண்டங்களின் கேள்வி நிகழ்ச்சியும் ஒன்றை விட பெருசு. தெரியல. இதை மார்சல் லேர்னர் என்ற பொருளியலாளர்கள் இந்த ஏற்றுமதிகளுக்கான கேள்வி நிகழ்ச்சியும், அப்ப ஏற்றுமதிகளுக்கான கேள்வி நிகழ்ச்சி, இறக்குமதிகளுக்கான கேள்வி நிகழ்ச்சி, அப்ப எலாஸ்டிசிட்டி என்றதுக்காக என்று பாவிக்கிறார். ஏற்றுமதிகளுக்கான கேள்வி நிகழ்ச்சி EX, இறக்குமதிகளுக்கான கேள்வி நிகழ்ச்சி EM. இந்த ரெண்டையும் கூட்டவார பெறுமதி ஒன்றை விட பெருசாக இருக்கும். இப்படி இருந்தால் நாணய பெறுமதி இறக்கம் ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானத்தை கூட்டி இறக்குமதி செலவுகளை குறைத்து அந்த நாட்டு சென்மதி நிலுவையினுடைய நடைமுறை கணக்கை முன்னேற்றம் அடைய செய்யும். அப்ப இதை சொல்வது மார்சல் லேர்னர் நிபந்தனை. இதை குறிப்பிடுகிறோம் பிள்ளைகள், மார்சல் லேர்னர் நிபந்தனை. மார்சல் லேர்னர் கண்டிஷன் என்று சொல்றது. இது நீங்க இப்ப நிறுவி எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த தியரியை விளங்கினாக்கான ஏற்றுமதிகளுக்கான கேள்வி நிகழ்ச்சியும் இறக்குமதிகளுக்கான கேள்வி நிகழ்ச்சியும் கூட்டவார பெறுமதி ஒன்றை விட பெருசாக இருக்கும். ஏற்றுமதிகளுக்கான கேள்வி நிகழ்ச்சியும் இறக்குமதிகளுக்கான கேள்வி நிகழ்ச்சியையும் கூட்டவார பெறுமதி ஒன்றை விட பெருசாக இருக்கும். இதை சொல்றது மார்சல் லேர்னர் நிபந்தனை. பாருங்க, இது சம்பந்தமாக இந்த மார்சல் லேர்னர் நிபந்தனையை வைத்துக்கொண்டு MCQ கேள்வி இல்லை. நான் ஆண்டை சொல்லுகிறேன், மாணவர்கள் குறித்து இந்த வினாவியொருக்க செய்து பாருங்கள். 2009 ஆண்டு ஃபைனல் பேப்பர், 2010 ஆண்டு ஃபைனல் பேப்பர், 2019 ஆண்டு நியூ சிலபஸ் பேப்பர். இந்த 3 ஆண்டுகளிலையும் நான் சொல்லுகிற இந்த மார்சல் லேர்னர் நிபந்தனை MCQ கேள்வியில கேட்கப்பட்டது. அதாவது ஒரு நாணய பெறுமதி இறக்கம் செய்யும் போது ஒரு ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கும், அதாவது சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கின் வரவு பக்கம் கூட வேணும். சென்மதி நிலுவையினுடைய நடைமுறை கணக்கிலை செலவு பக்கம் குறைய வேணும். அப்பதான் நடைமுறை கணக்கு பற்றாக்குறை இருந்தால் அந்த பற்றாக்குறை குறையும், மிகை இருந்தால் அந்த மிகை மேலும் கூடும். அப்போ ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேணும் என்று சொன்னால் ஏற்றுமதிகளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சியும் இறக்குமதிகளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சியும், நிகழ்ச்சியா கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி அல்ல, இந்த 2 கேள்வி நிகழ்ச்சிகளினதும் கூட்டுத்தொகை ஒன்றை விட பெரிதாக இருக்கும். இருந்தால் இந்த நாணய பெறுமதி இறக்கம் ஒரு நாட்டுக்கு சாதகமானதாக இருக்கும் என்பது மார்சல் லேர்னர் நிபந்தனை. இதை நாங்கள் இப்ப நிறுவி எடுக்க வேண்டிய தேவை இலவல் மாணவர்களுக்கு இல்லை. இந்த நிபந்தனையை நீங்க பகுதி ஒன்றுக்காக புரிந்து கொண்டிருந்தா சரி. அப்ப நாணய பெறுமதி இறக்கம் என்றா என்னென்று விளங்கி இருக்குல்லோ,
அப்ப இந்த இறக்கம் செய்யக்க ஏற்பட்ட விளைவுகள் நாணய பெறுமதி ஏற்றம் நிகழ்ந்தால் மாறி நடக்கும். அப்ப நாணய பெறுமதி ஏற்றம் நடந்தால் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடையும், இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கும், இறக்கத்தின் விளைவுகள் மாறி வரும். இலங்கை போன்ற நாடுகளில் மாணவர்களுக்கு தெரியும், ஏற்றுமதி வருமானம் குறைவு, இறக்குமதி செலவு கூட. நாங்கள் நாணய பெறுமதி இறக்கத்தை தான் செய்ய விரும்புவோம். ஒரு நாள் நாணய பெறுமதி ஏற்றத்தை இலங்கை போன்ற நாடுகளில் மேற்கொள்ள மாட்டோம். அப்ப இறக்கம் ஒரு முக்கியமானது. அப்ப இது மாணவர்கள் அனைவரும் எல்லாருக்கும் தெளிவாக விளங்கி இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், அடுத்த விஷயம், மிதக்கும் நாணய மாற்று வீத முறையில் ஒரு நாடு இருந்தால். அப்ப மிதக்கும் நாணய மாற்று வீத முறை என்ன, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் தலையீடுகள் இன்றி, நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் தலையீடுகள் இன்றி செலாவணி சந்தையில் நாணயத்துக்கான கேள்வி நிரம்பல்களின் அடிப்படையில், செலாவணி சந்தையில் நாணயத்துக்கான கேள்வி நிரம்பல்களின் அடிப்படையில், நாணயத்துக்கான கேள்வி நிரம்பல்களின் அடிப்படையில் ஒரு நாட்டு நாணயத்தின் வெளிப்பெறுமதி தீர்மானிக்கப்பட்டால் அதுக்குத்தான் நாங்கள் பேர் வச்ச நாங்கள் மிதக்கும் நாணய மாற்று வீதம். மிதக்கும் நாணய மாற்று வீதம். அப்ப மிதக்கும் நாணய மாற்று வீதம் வெளிநாட்டு நாணயத்தின் கேள்வி நிரம்பலால் தீர்மானிக்கப்படும். வெளிநாட்டு நாணயத்தினுடைய கேள்வி நிரம்பலாலை தீர்மானிக்கப்படும் என்றது இப்ப மாணவர்களுக்கு தெரியும். இதை நான் கடந்த காணொளியில மிக தெளிவாக சொல்லி தந்தன. வெளிநாட்டு நாணய சந்தையில கேள்வி நிரம்பல். அப்ப இதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் நாணய பெறுமதி தேய்வு, நாணய பெறுமதி உயர்வு. நிலையான நாணய மாற்று வீத முறையை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்தது நாணய பெறுமதி ஏற்றம், நாணய பெறுமதி இறக்கம். மிதக்கும் நாணய மாற்று வீத முறையை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்க போறது நாணய பெறுமதி தேய்வு, நாணய பெறுமதி உயர்வு. சரி, இப்ப நாங்கள் ஒரு உதாரணத்தை வச்சுக்கொண்டு இந்த தியரியை இலகுவாக விளங்குவோம். சரி, இப்ப மிதக்கும் நாணய மாற்று வீதம் வெளிநாட்டு நாணயத்தின் கேள்வி நிரம்பலால் தானே தீர்மானிக்கப்படுது. இப்ப ஒரு அமெரிக்க டாலருக்கு எத்தனை இலங்கை ரூபாய் சமன் என்று சொன்னால் அது நேரடி விலை குறிப்பீடு. சரி, இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப ஒரு யுஎஸ் டாலர் 150 இலங்கை ரூபாவாக இருக்கின்றது. அப்ப இது டாலரின் விலையை ரூபாவில சொல்லி இருக்கிறோம். அவதானிக்கணும் பிள்ளைகள், டாலரின் விலை ரூபாவில. அப்ப இது டாலரின் வெளிப்பெறுமதி. இலங்கை ரூபாவின் வெளிப்பெறுமதியை நீங்க சொல்றதாக இருந்தால் ஒரு இலங்கை ரூபாய், லங்கா ருபீஸ் ஒன்றின் கீழ் 150 யுஎஸ் டாலர்களுக்கு சமன். அப்ப டாலரினுடைய விலை, ரூபாவின் விலை டாலர்ல சொல்லப்படும். டாலரின் விலையை ரூபாவில சொன்னால் இது டாலரின் வெளிப்பெறுமதி. ரூபாவின் விலையை டாலரில் சொன்னால் இது ரூபாவின் வெளிப்பெறுமதி. இலங்கை வெங்கண்ட பிள்ளைகள், இலங்கை மாணவர்கள் இலங்கை ரூபாவின் வெளிப்பெறுமதியைத்தான் நீங்கள் ஆராய போவீங்க. இலங்கை ரூபாவின் வெளிப்பெறுமதி எப்படி இருக்கும்? ஆனா நாங்கள் குறிப்பிட பாருங்கள், டாலரின் வெளிப்பெறுமதியும் சொல்லி இருப்போம், ரூபாவின் வெளிப்பெறுமதியும் சொல்லி இருப்போம். அப்ப ரூபாவின் வெளிப்பெறுமதி ரூபாய் சந்தையில் தீர்மானிக்கப்படும். ரூபாவினுடைய வெளிப்பெறுமதி ரூபாய் சந்தையில் தீர்மானிக்கப்படும். எந்த சந்தையில? ரூபாய் சந்தை. டாலரின் வெளிப்பெறுமதி டாலர் சந்தையில் தீர்மானிக்கப்படும்.
சரி, அப்ப இப்ப டாலருக்கான கேள்வி, டாலருக்கான நிரம்பல் இதெல்லாம் அன்றைக்கு சொல்லி தந்துட்டேன். அப்ப இப்ப ஒரு டாலரின் விலை 150 ரூபா. ரூபா சந்தையில் ரூபாவின் கேள்வி, ரூபாவின் நிரம்பல். அப்ப ஒரு ரூபாவினுடைய பெறுமதி ஒன்றின் கீழ் 150 யூஎஸ் டாலர். அப்ப இப்படி வெளிநாட்டு செலாவணி சந்தையில் நாணயத்தின் கேள்வி நிரம்பலால் தீர்மானிக்கப்படுகிற நாணய மாற்று வீதத்துக்கு தான் என்னவே மிதக்கும் நாணய மாற்று வீதம். சரி, இப்ப இந்த மிதக்கும் நாணய மாற்று வீதத்திலே வெளிநாட்டு நாணயத்தினுடைய கேள்வி நிரம்பலில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால், வெளிநாட்டு நாணயத்தின் கேள்வி நிரம்பல், இப்ப கேள்வி நிரம்பல்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் பாருங்க, ரூபாவினுடைய வெளிப்பெறுமதி முன்னரை விட குறைவாக இருந்தால் நாணய பெறுமதி தேவை, நாணய பெறுமதி தேவை. ரூபாவினுடைய வெளிப்பெறுமதி முன்னர் இருந்ததை விட உயர்வாக இருந்தால் நாணய பெறுமதி உயர்வு. அப்ப நாணய பெறுமதி தேய்வு, நாணய பெறுமதி உயர்வு என்பது எந்த நாணய மாற்று வீதத்தில் சாத்தியப்படும்? மிதக்கும் நாணய மாற்று வீதத்தில், வெளிநாட்டு நாணயத்தின் கேள்வி நிரம்பலால் தீர்மானிக்கப்படுகிற நாணய மாற்று வீதம். அப்ப நிலையான நாணய மாற்று வீதத்திலே நாணய பெறுமதி தேவோ நாணய பெறுமதி உயர்வோ நிகழாது, அங்கே ஏற்றம் இறக்கம். இந்த சொற்பிரயோகங்களை சரியாக மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கோ. இந்த எல்லாம் ஒன்றி நினைக்க வேண்டாம். அப்ப நாணய பெறுமதி தேவை. சரி, அப்ப இப்ப உதாரணத்துக்கு பாருங்கள், தெரியல, இப்ப இலங்கை அமெரிக்காவில இருந்து பொருளை இறக்குமதி செய்தால் எங்கண்ட நாடு டாலரை செலவழிக்கும். நாங்கள் அமெரிக்காவிலிருந்து பொருளை இறக்குமதி செய்தால் எங்கண்ட நாட்டுக்கு வெளிநாட்டு காசு எது? டாலர். அப்ப நாங்கள் டாலரை செலவழிப்போம். அப்ப வெளிநாட்டு நாணயத்தை செலவழித்தால் டாலருக்கான கேள்வி. அப்ப இலங்கை அமெரிக்காவில இருந்து, அப்ப யுஎஸ்ஏல இருந்து இறக்குமதி செய்யும் அளவை கூட்டுது. அப்ப இது என்ன செய்யும்? டாலருக்கான, அப்ப யுஎஸ் டாலருக்கான கேள்வியை கூட்டும். அப்ப பாருங்கள், டாலர் சந்தையில் டாலருக்கான கேள்வி அதிகரிக்கும். இப்ப அதிகரித்து ஒரு டாலர் 200 ரூபா. இப்ப டாலரின் விலை 150 இருந்து 200க்கு வந்துட்டு. அப்ப டாலரின் விலை அதிகரித்தால் டாலரின் பெறுமதி கூடும். டாலரின் விலை அதிகரித்தால் பிள்ளைகள் டாலரின் பெறுமதி கூடும். அப்ப டாலரின் விலையை ரூபா விலையில சொல்றீங்கள், அப்ப ரூபாவினுடைய பெறுமதி குறையும். மாறி பாருங்க, இப்ப ஒரு யூஎஸ் டாலர் 200 எல்கேஆர். அப்ப டாலரின் விலை 150 ரூபாவில இருந்து 200 ரூபாவுக்கு வருது. அப்ப டாலரின் விலை அதிகரிக்குது. அப்ப டாலரின் பெறுமதி கூடுது, டாலரின் பெறுமதி கூடுது. அப்ப மாறி யோசிங்கோ, இலங்கை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்தால் இலங்கைக்கு வெளிநாட்டு காசு டாலர். அப்ப டாலரின் கேள்வி கூடும். அப்ப இதே நிகழ்வை மாறி அமெரிக்கா பக்கத்தில் இருந்து பாருங்க. அப்ப இலங்கை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற அளவை கூட்டுதென்றால் அமெரிக்கா இலங்கைக்கான ஏற்றுமதியை அதிகரிக்கின்றது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி, இலங்கைக்கு இறக்குமதி. இலங்கை தன்னுடைய இறக்குமதியை அமெரிக்காவில இருந்து
இறக்குமதி அமெரிக்காவில் இருந்தான இறக்குமதி அதிகரிக்குது என்றால் அமெரிக்கா USA இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யும் அளவை கூட்டுது. அப்ப அமெரிக்காவுக்கு இலங்கை ரூபாய் என்ன காசு? வெளிநாட்டு காசு. இதுல மாணவர்கள் ஒரு விடயம் தெளிவாக இருக்க வேணும். வர்த்தகத்தில் ஈடுபடுகிற நாடுகள் வெளிநாட்டு நாணய வடிவில தான் கொடுக்கல் வாங்கலை செய்வினோம். அதுல நீங்கள் முதல் தெளிவொண்டு இருக்கணும். இந்த இலங்கைக்கு அமெரிக்க டாலர் வெளிநாட்டு காசு. அதே மாதிரி இப்ப அமெரிக்காவுக்கு இலங்கை ரூபா வெளிநாட்டு காசு அமெரிக்கர்களுக்கு. அப்ப நாங்கள் இங்க எப்படி விளங்கப்படுத்துகிறோம்? இலங்கை அமெரிக்க டாலர்ல இறக்குமதி செய்ய பே பண்ணினால் அப்ப வங்கி கூடாகத்தான் அந்த கொடுப்பனவு செய்யப்படும். அப்ப அமெரிக்காவில் உள்ள ஏற்றுமதியாளன் ரூபா வடிவில் தன் வங்கி கூடாக பெறுவனவை செய்வான். அப்ப அவர் ரூபா வடிவில தான் தன் வருமானத்தை பெறுவார். அப்ப ரூபாவை அமெரிக்கா ஏர்ன் பண்ண போகுது. இலங்கை இறக்குமதி செய்தென்றால் அமெரிக்கா ஏற்றுமதி செய்யுது. அது தெளிவுதானே எல்லாருக்கும்? அப்ப அமெரிக்கா ஏற்றுமதி செய்தால் ரூபாவை பெற்றுக்கொள்ளும். அமெரிக்கா ஏற்றுமதி செய்தால் ரூபாவை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா அமெரிக்காவுக்கு வெளிநாட்டு காசு ரூபா. அப்ப அமெரிக்கா இலங்கைக்கான ஏற்றுமதியை கூட்டினால் ரூபாவின் நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப ரூபா சந்தையில் ரூபாவின் நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப ரூபாவின் விலை டாலரில் குறையும். அப்ப 1 கீழ் 200. விளங்கிக் கொள்ளுங்க மாணவர்கள். இந்த நான் சொல்லித்தார இந்த விஷயத்தோடு தொடர்பு படுத்தித்தான் ஒவ்வொரு ஆண்டு பேப்பர்லையும் உங்களுக்கு MCQ வினா தயாரிக்கப்படுகிறது. இதை யதார்த்தமாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி என்றால் இன்னொரு நாட்டுக்கு அது இறக்குமதி. அது மாறி வேறு மட்டும் தெரியும். எங்கென்ன நாட்டுக்கு வெளிநாட்டு காசு டாலர் போல அமெரிக்கர்களுக்கு வெளிநாட்டு காசு ரூபா இலங்கையோட வர்த்தகம் செய்ய. சரி, ஆகவே இப்ப பாருங்கள், அமெரிக்காவில இருந்து இலங்கை தந்த இறக்குமதிகளை அதிகரித்தால் டாலரின் கேள்வி கூடும். டாலரின் கேள்வி அதிகரித்தால் அமெரிக்கா இலங்கைக்கான ஏற்றுமதியை கூட்டி இருக்குது. அமெரிக்கா இலங்கைக்கான ஏற்றுமதியை கூட்டி இருக்கின்றால் என்ன அர்த்தம்? அமெரிக்கா ரூபா வடிவிலான தன் வருமானத்தை அதிகரித்திருக்கு. அப்ப ரூபா சந்தையில் ரூபாவின் நிரம்பல் கூடும். அப்ப ரூபா சந்தையில ரூபாவின் நிரம்பல் கூடினால் ரூபாவின் விலை குறையும். இது பிள்ளைகள் ரூபா சந்தை. அப்ப ரூபாவின் கேள்வி ரூபாவின் நிரம்பல். அப்ப பாருங்கள், 1/150 இனி 1/200. இங்க 150 பிரிக்க நீங்கள் இங்க 200 பிரிக்கிறீங்க. பிரிக்கிறதானம் பெருக்க பெருக்க வார விட சிறுத்து கொண்டிருக்கும். அப்ப டாலர் வடிவிலை பாருங்க, ரூபாவின் பெறுமதி டாலர்ல சொல்றீங்க. அப்ப டாலர் வடிவில குறையுது. அப்ப இலங்கை ரூபா டாலர் வடிவில் தேவடைந்து இருக்கு. இதுதான் நாணய பெறுமதி தேவை. இலங்கை ரூபாவுக்கு தான் மாணவர்கள் பார்க்குவோம். விளங்குது சொல்றது. அப்ப நாணய பெறுமதி தேவு. அப்ப நாணய பெறுமதி தேவு நடக்கையும் என்ன நடக்குது பாருங்கள், ஓரளவு வெளிநாட்டு காசுக்காக பரிமாற்றப்படுகிற உள்நாட்டு காசின் அளவு கூடும். முதல் $1 150, இப்ப $1 200. அளவு கூடும். மாறி சொல்லுங்க, ஓரளவு உள்நாட்டு காசுக்காக பரிமாற்றப்படுகின்ற வெளிநாட்டு காசின் அளவு அப்ப 1/150, இப்ப 1/200. அப்ப வெளிநாட்டு காசின் அளவு
என்ன செய்யுது? குறையுது. மீண்டும் மீண்டும் நான் ஒரே விடயத்தை தான் மாணவர்களுக்கு மீள மீள வலியுறுத்துகிறேன். என்ன விடயம் இதில் தெளிவாக இருக்கணும் என்றால், இலங்கை ரூபாவின் வெளிப்பெறுமதிக்கு என்ன நிகழும்? ഡോളറിന്റെ വെളിപ്പെറുമതിയെ വെച്ചുകൊണ്ട് രൂപാവിന്റെ വെളിപ്പെറുമതിക്ക് നടക്കുമെന്നത് ഊഹിക്ക தெரியும். அப்ப ഡോളറിന്റെ വെളിപ്പെറുമതി കൂടിനാൽ രൂപാവിന്റെ വെളിപ്പെറുമതി குறையும், மாறி நிகழும். அப்ப நேர்முறையில் சொல்லிக்க பாருங்கள் டொலரின் வெளிப்பெறுமதி, அதை நேரடி விலை குறிப்பீட்டில் சொல்லிக்க ரூபாவின் வெளிப்பெறுமதி. முதல் காணொளியில நான் உங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் முதலே தந்திருக்கிறேன். இதுக்கு முதல் காணொளியில நாங்கள் இந்த நாணய மாற்று வீதம் சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் தந்திருக்கிறேன். இதை திடீரென்று இடைக்குள்ளால பார்க்கிற மாணவர்கள் இதுக்கு முன்னுள்ள காணொளியை வடிவாக விளங்கின பின்னர் தான் இதை பாருங்கள். அப்பதான் அந்த ஒரு தொடர்ச்சி தன்மை ஒன்று இருக்கும். இதில் நான் குறிப்பிட்டது விளங்கி இருக்கும். அப்ப வெளிநாட்டு அந்நிய செலாவணி சந்தையில நாணயத்துக்கான கேள்வி நிரம்பல்களில் ஏற்படுகிற மாற்றத்தினால் அந்த நாட்டு நாணயத்தின் வெளிப்பெறுமதி குறைந்தால் நாணய பெறுமதி தேவை. அதுக்கு தான் பேர் நாணய பெறுமதி தேவை. நாணய பெறுமதி தேவை. அப்ப நாணய பெறுமதி தேவை நடக்க ஓரளவு உள்நாட்டு காசுக்காக பரிமாற்றப்படுகின்ற வெளிநாட்டு நாணயத்தின் அளவு குறையும். பாருங்க, வெளிநாட்டு நாணயத்தின் அளவு குறையும். அப்ப நாணய பெறுமதி இறக்கம் நிகழும் போது என்ன விளைவு நடந்ததோ அதே விளைவுதான் தேவின் போதும் நடக்கும். நாணய பெறுமதி இறக்கம் நிகழேக்க என்ன விளைவு நடந்ததோ அதே விளைவுதான் பிள்ளைகள் நாணய பெறுமதி தேவின் போதும் பெறும். அதை நீங்கள் முதலாவது விளங்குவோம். இது நிலையான நாணய மாற்று வீதத்தை வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்தினாங்க. நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் திட்டமிட்டு பெறுமதியை குறைச்சிருக்கணும். இங்க நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் தலையீடு இல்லை. வெளிநாட்டு நாணயத்தின் கேள்வி நிரம்பலில் ஏற்படுகிற மாற்றத்தால அந்த நாட்டு நாணயத்தின் வெளிப்பெறுமதி குறைஞ்சு கொண்டு வருகிறது. இது நாணய பெறுமதி தேவை. ஆனால் விளைவு கண்டிலையும் உண்டு. நாணய பெறுமதி இறக்கத்தால வார விளைவும் நாணய பெறுமதி தேவால வார விளைவும் உண்டு. அவை ஏற்றுமதி வருமானத்தை கூட்டும், இறக்குமதி செலவுகளை குறைக்கும். இந்த ரெண்டும் தான் அவை இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதி. இதை மிதக்கன் நாணய மாற்று வீதத்தை வைத்துக் கொண்டு பார்க்கிறோம் என்றது விளங்குவோம். சரி, இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கி இருக்கோ? அவர் ரூபா சந்தையில கேள்வி நிரம்பலை வச்சுக்கொண்டு பாருங்க பிள்ளைகள். ரூபா சந்தையில கேள்வி நிரம்பல் முதல் அதை விளங்குங்கோ. ஒரு நாட்டு நாணயத்தின் கேள்வி என்றால் என்ன, ஒரு நாட்டு நாணயத்தின் நிரம்பல் என்றால் என்ன? அப்ப ஒரு நாடு வெளிநாட்டு நாணயத்தை செலவழிக்க கேள்வி பக்கம் என்று சொன்னார். ஒரு நாடு வெளிநாட்டு நாணயத்தை ஏர்ன் பண்ணுகின்ற போது, அதை சம்பாதிக்கின்ற போது அது நிரம்பல். அப்ப வெளிநாட்டு நாணயத்தினுடைய கேள்வி வெளிநாட்டு நாணயத்தினுடைய நிரம்பல். அப்ப இது விளங்கி இருக்கு இப்ப உங்களுக்கு. அப்ப இப்ப இலங்கை ரூபாவினுடைய வெளிப்பெறுமதி தேவடைய வேணும் என்றால் ரூபாய் சந்தையில், இந்த படத்தை வச்சு பாருங்க, ரூபாய் சந்தையில் ரூபாவினுடைய நிரம்பல் அதிகரிக்க வேணும். ரூபாய் சந்தையில ரூபாவின் நிரம்பல். அப்ப எல்கேஆரினுடைய நிரம்பல் கூட வரும். அதை மாறி சொன்னால் ரூபாவின் நிரம்பல் தான் டொலர் சந்தையில கேள்வி. அப்ப ரூபாவினுடைய நிரம்பல் அதிகரிக்க வேணும் என்றால் டொலரின் கேள்வி அதிகரிக்கும்.
மாறி யோசிங்கோ. இப்ப நிரம்பல் அதிகரிப்பது போல இந்த கிராம வச்சு கொண்டு வரும். இலங்க ரூபாவினுடைய வெளிப்பெறுமதி குறைய வேணுமென்றால் தெரியல. இப்ப டாலர் மாறாத, நிரம்பல் மாறாத நிலையில் கேள்வி குறைகின்றது. பாருங்க, கேள்வி குறைந்தாலும் ரூபாவினுடைய விலை வீழ்ச்சி அடையும். அவ ரூபாவுக்கான கேள்வி குறைய வேணும். ரூபாவுக்கான கேள்வி குறைய வேணும். அப்ப ரூபாவுக்கான கேள்வி டாலரின் நிரம்பல். அப்ப டாலரின் நிரம்பல் குறைய வேணும். இப்படி ரெண்டையும் மாணவர்கள் ஒப்பிட்டு பாருங்கோ. மீண்டும் குறிப்பிடுகிறேன், டொலர் சந்தையில் கேள்வி, ரூபாய் சந்தையில் நிரம்பல். டொலர் சந்தையில நிரம்பல், ரூபாய் சந்தையில் கேள்வி மாறி வரும். ஏற்றுமதி இறக்குமதியை வச்சு யோசிங்கோ, தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். அப்ப ரூபாய் சந்தையில இலங்கை ரூபாவின் வெளிப்பெறுமதி குறைய வேணுமென்றால் அந்த ரூபாவின் நிரம்பல் கூட வேணும். ரூபாவின் நிரம்பல் கூட மாறி சொன்னா டாலரின் கேள்வி குறைய வேணும். இதே ரூபாய் சந்தையை வச்சு இதே விஷயத்தை நீங்க டாலருக்கு மாத்தினீங்களா மாறி நடக்கும். அப்ப இதுதான் நாணய பெறுமதி தேவை. இப்போ மாணவர்கள் தெளிவாக விளங்கி இருக்கணும். இப்போ உங்களோட பரீட்சை வினாத்தால் செகண்ட் பேப்பரில் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். இப்போ நாணய பெறுமதி இறக்கம், நாணய பெறுமதி தேய்வு வேறுபடுது. நாணய பெறுமதி இறக்கம், நாணய பெறுமதி தேய்வு வேறுபடுது. அப்ப நீங்க சொல்லுவோம் நாணய பெறுமதி இறக்கம், இறக்கம் என்ற சொல்ல கண்ட உடனே நிலையான நாணய மாற்றி வீதம். அப்ப நிலையான நாணய மாற்று வீத முறையின் கீழ் நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தம் நாட்டு நாணயத்தின் வெளிப்பெறுமதியை திட்டமிட்டு குறைத்தால் நாணய பெறுமதி இறக்கம். அப்ப இது நிலையான நாணய மாற்று வீதத்தில். அப்ப தேய்வு, நாணய பெறுமதி தேய்வு. அப்ப தேவனால் மிதக்கும் நாணய மாற்று வீதம் சொல்லுவீங்க. அப்ப மிதக்கும் நாணய மாற்று வீத முறையின் கீழ் வெளிநாட்டு நாணயத்தின் கேள்வி நிரம்பல்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் அந்த நாட்டு நாணயத்தின் வெளிப்பெறுமதி குறைந்தால் நாணய பெறுமதி தேய்வு. ரெண்டும் என்னென்றால் பெறுமதி குறையுது. அப்ப இறக்கத்தில் சொல்றோம் நாணய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் திட்டமிட்டு பெறுமதியை குறைக்கணும். ஆனா இங்கே கேள்வி நிரம்பல் மாற்றத்தாலே பெறுமதி குறையும். விளங்கி இருக்கு. அப்ப இறக்கத்தினுடைய விளைவும் தேவினுடைய விளைவும் ஒத்த விளைவாக இருக்கும். அப்ப இந்த சொற்பதங்களை மாணவர்கள் வெல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவ்வளவு விடயமும் இப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கின்றது. அப்ப இவ்வளவு நேரமும் இந்த நாணய பெறுமதி தேவு என்றால் என்ன, அது இந்த எஃபெக்டை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அப்படி வரைபடங்களுக்கு பாருங்க. சரியா மாணவர்கள்? அப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் நான் கூறிய கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில இந்த நாணய பெறுமதி தேவில இலங்கை ரூபாவினுடைய தேய்மானத்தை பற்றி நாங்கள் விசேடமாக பார்க்க போறோம். தெரியல. அப்ப அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.